கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நாம் செய்கிறோமா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். தேவ சமூகத்திலே இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அக்கிரமங்கள் இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? தேவ சித்தம் செய்கிறோமா அல்லது உலக காரியங்களிலே உலக பாவத்திலே அடிமையாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். தேவ பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்க நம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை பெற்றவர்களாய் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களாய் நீதிமான்களாய் இருக்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையானவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் உடனே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அது தடையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். நீதிமான்களை கர்த்தர் நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். தேவ பக்தி உள்ளவர்களை வாழ்வோம். தேவனை அதிகமாய் தேடுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளையுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ
என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.